ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஒரு பயனுள்ள டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்பு, அப்புறம் வந்து ஒரு கிளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம். வீடு வந்து தர நல்லா பளபளண்டு அழுக்குகள் சீக்கிரமாக வெளியாகக்கூடிய டிப்பு ஒன்று பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வீடு துடைக்கும் போது தண்ணியை கலந்து நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா உங்கள் வீடு அப்படியே பளபளண்டு இருக்கும். உங்களுடைய இப்படியான கரைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். அப்படியே குக்கிங் டிப்பும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வீடியோவில் போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு நம்பர் 1, ஆப்பிள் எப்போவுமே நம்ம கட்டிங் பண்ணி நம்ம ஜூஸ் போடுறதுக்குள்ளாவே என்ன செய்யும், கருத்து போயிடும். உங்களுக்கு கருப்பே இல்லாமல் கருப்படிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு இது வந்து நம்ம வந்து புளிப்பு ஆப்பிள், பச்சை ஆப்பிள்னால நம்ம உப்பு போடுறோம். ஓகே. அப்புறம் சீனி, வெள்ளை சீனி போடுங்க. சீனியை போட்டு இதை கட்டிங் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகே. சீனி போட்டு நீங்கள் வந்து ஆப்பிள் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கருப்பு அடிக்காது. அதுவே சிவப்பு ஆப்பிளாக இருந்தால் உப்பு வேண்டாம், சீனி மட்டும் போட்டு நீ அரைச்சி வடிகட்டி ஊற்றி குடிங்க. உங்களுக்கு கரெக்டான கலர் இருக்கும். ரொம்ப கருப்பு அடிக்காது. இது வந்து பச்சை ஆப்பிள்னால நம்மளுக்கு கொஞ்சம் புளிக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போடுறோம். உப்போடு சேர்த்து சீனியும் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டிங்கனாலே போதும். சீனியும் போட்டு அந்த ஜூஸ் உழுவுற அந்த கோலை உழுக்க நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு கருப்பு அடிக்கவே அடிக்காது. இல்லைன்னா கருப்பு அடிச்சிடும். குட்டீஸில் குடிக்க மாட்டாங்க. கலர் சேஞ்ச் ஆனாலே குடிக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப பேர் ஆப்பிள் ஜூஸ் வந்து குடிக்க மாட்டாங்கிறீங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜூஸ் போட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் என்ன மிக்ஸி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இது வந்து ஃபில்டர் பண்ணி அதுவே கொடுக்குது. நம்ம வந்து மிக்ஸி அரைஞ்சி நம்ம ஃபில்டர் வடிகட்டணும். அவ்வளோதான் வித்தியாசம் வரும். எல்லாமே ஒன்று தான். அரைச்சி வடிகட்டி நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அரைக்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆப்பிள் அரைக்கும் போது சீனியை போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்களேன். உங்களுக்கு கருப்பு அடிக்கவே அடிக்காது. ஓகே. இது மேலே வந்து இந்த ஜூஸ் அரைக்கிற மிஷினுக்கு வந்து தங்காது, கீழே தங்கும். பழைய ஜூஸ் மிஷினுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மேலே இருக்கும். இது வந்து இந்த தனியாக ஓரத்தில் இது வந்து கொட்டும். இதை அப்படியே நம்ம வந்து கம்போஸ்ட் உள்ளுக்கு போட்டுடலாம், இல்லை செடியல் உள்ளுக்கு விதைச்சி வச்சிடலாம். ஜூஸோட கலராக பாருங்கள். அப்படியே பச்சை கலராக எவ்வளோ நல்லாயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு குடிங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ப்ரௌன் சுகர் போடலாம், தேன் போடலாம், என்ன வேணுமோ கலந்து நீங்கள் குடிச்சுக்கிறோங்க. அது உங்களோட விருப்பம். இல்லை எதுவுமே கலக்காமே நீங்கள் குடிக்கலாம். இப்போ வாங்க அடுத்த டிப்பு போகலாம். முருங்கைக்கீரை பெரட்டும் போது ரொம்ப பேருக்கு வந்து அந்த புழு தன்மை வராது. ஓகே. வர்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக நம்ம வந்து கழுவிட்டு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அந்த புழு தன்மை வராது. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை நீங்கள் போட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டு நீங்கள் வந்து அடுப்பு அடைச்சிட்டிங்களே உங்கள் முருங்கைக்கீரை வந்து நல்லா அப்படியே புழுன்னு உதிரியாக இருப்பாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். ஓகே. சீனி போடுறனால நம்மளுக்கு முருங்கைக்கீரை இனிக்குமானலாம் பிரச்சனை இல்லை. இனிக்கலாம் செய்யாது. நம்ம வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறோம். இந்த மாதிரி 4 பேர் சாப்பிட்ற முருங்கைக்கீரைக்கு அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிறோங்க. ஓகே. இப்போ நான் வந்து கோகோனட்டு தான் போட்டிருக்கேன். தேங்காய் பூ தான் போட்டு பிரட்டி இருக்கிறேன். தேங்காய் பூ போட்டாலே உங்களுக்கு புழு தன்மை வந்துடும். உங்களுக்கு இன்னும் நல்லா உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை தூவி விட்டு அடுப்பு அடைக்கிற நேரத்தில் அடுப்பு அடைச்சிருங்க. உங்களுக்கு நல்லா புழுன்னு உங்களுடைய கீரை வரும். ஓகே. செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள். நம்ம பொதுவாக எல்லா காய்கறிகளையுமே கட்டிங் பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சுருவோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம். அதனால் கத்திரிக்காய் மட்டும் அந்த மாதிரி கட்டிங் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கருப்படிச்சு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம், தண்ணிக்குள்ளே போடுவோம். அதே தண்ணிக்குள்ளே கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டு இந்த கட்டிங் பண்ண கத்திரிக்காயை நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டுருங்களேன். உங்களுக்கு 1 மணி நேரம் ஆனால் கூட உங்களுடைய கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு கருப்பே அடிக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து ஏற்கனவே பழைய டிப்பு தான், ஒன்றும் புது டிப்பு கிடையாது. நம்ம பாட்டிமார் அம்மாமார் காலத்துலேருந்து செய்கிற டிப்பு தான் இது. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். கத்திரிக்காயை கட்டிங் பண்ணி நம்ம எப்போ போல வச்சோம்னா நம்மளுக்கு கருப்படிச்சு போயிடும். அப்புறமா நம்மளுக்கு சமைக்கிற நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் தண்ணிக்குள்ளே போடுவோம். அதே தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பையும் போட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களோட கத்திரிக்காய் நீங்கள் எப்படி கட்டி பண்ணி வச்சிங்களோ அப்படியே இருக்கும். 1 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு கருப்பு அடிக்கவே அடிக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ அடுத்த டிப்புள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து மெதுவடை செய்வோம். உளுந்து வடை செய்யும்போது நம்மளோட மிக்சியில் நல்லா ஒட்டிக்கிடுவாங்க. அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதை ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, மிக்சியில் 2 சுற்றுங்க. உங்களுக்கு க்ளீனாக அந்த எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வெளியேறும். அப்புறம் ஈஸியாக நீங்கள் பீங்கான் பாத்திரம் எப்படி கழுவிங்க, பாத்திரங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி கழுவி கவுத்திட்டு வந்துடலாம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து மல்லிகைப்பூ செடி, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் ரோஜாப்பூ செடி எல்லாத்துக்குமே நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றி விடலாம். செடிக்கு ரொம்ப நல்லது அந்த உளுந்து தண்ணி. ஓகே. அப்புறம் இது என்ன செய்ய, நல்லா சோப்பை போட்டு கழுவிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கையோடு இது வேலை முடிஞ்சு போயிடும். 1 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. இந்த ஜாரை உங்களுக்கு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்பு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி எத்தனை பேர் செய்வீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. இப்போ அவங்க அடுத்த டிப்புள்ள போகலாம். டிப் நம்பர் 5. இதுவும் ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். செஞ்சு பாருங்கள். சீனி டப்பா நம்ம கழுவி காய வச்சுட்டு சீனி கொட்டுவோம். ஓகே. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதை கீழே வச்சு நீங்கள் சீனியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சீனியில் வந்து நீர்ச்சத்து வரும்.
அந்த அந்த டப்பா ஃபுல்லாக எல்லாமே, அந்த பாட்டில் ஃபுல்லாக எல்லாமே நம்மளுக்கு ஒட்டும். அது ஒட்டாமல் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு நீங்கள் சீனியை கொட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒட்டாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேயா? நல்லா டப்பாவை நல்லா தொடச்சிட்டு கீழே என்ன செய்யணும், ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அதுக்கப்புறம் சீனியை கொட்டி மூடி போட்டுருங்க. இதில் கிராம்பு நம்ம வைப்போம், எப்பவும் போல் கிராம்பை வச்சுருங்க. அப்போ எறும்பு தொல்லைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வராது. கிராம்பை கூட துணியில் சுற்றி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பாக இருக்காது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 6, உங்கள் வீடு நல்லா ஒரு பளபளப்பாக இருக்கணும். எறும்பு தொல்லை, கொசு தொல்லை, தொல்லையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, கரப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நல்லா பளபளன்னு போகும் எப்போதும் வீடு துடைக்கிறதுக்கும். இந்த லிக்விடை ஊற்றி வீடு துடைக்கும் ரொம்ப பளபளன்னு உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நீங்களே பார்க்கலாம். அதுக்கு தேவை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு டூத் பேஸ்ட்டு எடுத்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் எந்த பேராக இருந்தாலும் சரி. அப்புறம் 1 பேக்கெட் ஷாம்பு நீங்கள் போடலாம். உங்கள் வீட்டோட அளவை பொறுத்து நீங்கள் போட்டுக்கிறங்க, இல்லை பாதி பேக்கெட் போட்டுக்கிறோங்க. ஓகேயா? ஏன்னா நம்ம டூத் பேஸ்ட்டு போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு பாதி பேக்கெட் ஷாம்பு போட்டாலே போதும். உங்களுக்கு வீடு நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 பேக்கெட் ஷாம்பு போட்டுக்கிறங்க. நான் இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஷாம்பு போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா அந்த டூத் பேஸ்ட் வந்து நல்லா கரைஞ்சிடணும் அந்த தண்ணிக்குள்ள. அது கரையுதான்னு பார்த்துக்கிறங்க. அப்புறம் தண்ணி நல்லா ஒரு 100 மில்லி தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு மோப்புக்கு நம்ம வீடு துடைக்கக்கூடிய தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை தவிர வேறு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம். இதுவே உங்களுக்கு போதும். எப்போதும் துடைக்கிறக்கும் இந்த லிக்விடை ஊற்றி துடைக்கிறக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ ஒரு 5 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம வீடு துடைப்போம். இந்த தண்ணியை அதில் ஊற்றி தண்ணியை பிடிச்சிக்கிறங்க. தண்ணியை பிடிச்சி நீங்கள் வந்து வீடு துடைச்சி பாருங்கள். எப்போதும் துடைக்கிறதுக்கும் இந்த லிக்விடை ஊற்றி துடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். ஓகேயா? நல்லா அழுக்கு விடாப்படியான கரைகள் உங்களுக்கு போகும். அது நேரத்தில் நல்லா மினுமினுண்டு இருக்கும். விடாப்படியான கரைகள் போகிறதுக்கு தான் நம்ம வந்து டூத் பேஸ்ட்டு போட்டிருக்கிறோம். நம்மளுடைய டைல்ஸ் பளபளக்கத்தான் நம்ம ஷாம்பு போட்டிருக்கிறோம். நீங்கள் போட்டு வீட்டை துடைச்சி பாருங்களேன். ஷாம்பு வந்து ஒரு ஹாலு, 2 ரூம்பு, ஒரு கிச்சன், ஒரு டைனிங் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 பேக்கெட் போட்டாலே போதும். டூத் பேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் 1 ஸ்பூன் போடணும். ஓகே? அப்போ தான் நம்மளுக்கு அழுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வெளியாகும். அதுவே இதை விட வீடு பெருசாக இருந்தால் 1 பேக்கெட் ஷாம்பு நீங்கள் போடுங்க. ஷாம்பு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஷாம்பு வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போடலாம், 1/2 ஸ்பூன் போடலாம், 2 சொட்டு போடலாம். அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய வீட்டோட சைஸை பொறுத்து நீங்கள் போட்டுக்கிறங்க. அழுக்கு நல்லாவே ஈஸியாகவே வெளியாகுவாங்க. நான் வந்து வீடு துடைக்கிறத வந்து என்னால் எடுக்க முடியலை. நானே ஃபோனை வச்சுக்கிட்டு நான் வீடு துடைக்கும் போது என்னால் எடுக்க முடியலை. அதனால் துடைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாருங்கள் அழுக்க பார்த்தீங்களா? இதை விட அழுக்கு ஓவராகவே வரும் நம்மளுக்கு. நம்ம வீடு வந்து எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கோ அந்த அளவுக்கு அழுக்கு நல்லா சூப்பராகவே வெளியேறும். உங்கள் வீடு இந்த மாதிரி நல்லா பளபளண்டு ஆகணும் அப்படின்னா இந்த டிப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தானே. ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு எல்லார் வீட்லேயுமே இருக்குமே. இந்த வீட்டில் தான் இருக்கும், அந்த வீட்டில் தான் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம இதுக்கு மேலே ஃப்ளோர் கிளீனிங், அதாவது வீட்டு துடைக்கக்கூடிய தண்ணி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு வீட்டு நல்லா பளபளண்டு போகும். நெக்ஸ்ட் பிள்ளை சந்திக்கலாம். பை. See you.